Hi, in today's video, we are going to explore Tirupur district. இந்தியாவோட டெக்ஸ்டைல் பவர் ஹவுஸாகவும் அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்னோவேஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் கொண்ட இடமாகவும் இருக்குது. இட் இஸ் அ பிளேஸ் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். திருப்பூர் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் டக்குன்னு மனசில் ஞாபகத்துக்கு வருது என்னென்னா இட் இஸ் அ டெக்ஸ்டைல். நம்ம திருப்பூரை டாலர் சிட்டின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி knitwear ஃபேக்ட்ரிஸ், அதாவது பனியன் ஃபேக்ட்ரிஸ். This is the region of home to thousands of small-scale factories that powers Indian garment export. So, in fact, as of 2024, படி பார்த்தீங்கன்னா திருப்பூர் garment export value is nearly 34,000 crores. So, what makes Tirupur unique? திருப்பூரில் பெரிய ஃபேக்ட்ரிஸ் மட்டும் இல்லை, there are more than 5,000 small-scale factories also running. ஸோ திருப்பூரில் என்னென்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டிங், டையிங், காம்பேக்டிங், ஸ்டீமிங், bleaching, printing, embroidery, cutting and sewing, quality control, packing and shipping. இப்படி ஒரு பனியன் தயாரிக்கிறதுக்கு தேவையான the entire integrated garment manufacturing process happens within the திருப்பூர். கிட்டத்தட்ட 95% வேலைகள் ஒரே இடத்துல கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இந்தியாவிலேயே அன்மேட்ச்டு கிளஸ்டர் பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பூரில். தட் மீன்ஸ் த என்டையர் கார்மெண்ட் மேக்கிங் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ் வித் இன் திருப்பூர் இட் செல்ஃப். ஸோ நீங்கள் நிறைய பிராண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் லூயிஸ் பிலிப், ஆலன் சோலி, ஜாக்கி, யுஎஸ் போலோ, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதோட கார்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான். ஸோ திருப்பூர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, பட் அக்ரிகல்ச்சருக்கும் அங்கே ஒரு அக்ரிகல்ச்சர் ஆல்சோ பிளேஸ் அ ரோல் ஓவர் தேர். ஸோ அக்ரிகல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சம்மங்கி பூன்னு நம்ம சொன்னோம்னாலே மாலை கட்டுவாங்க, பூ கட்டுவாங்க, அது மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ சம்மங்கி பூவோட கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 ஏக்கர்ஸ்க்கு மேலே கல்டிவேட் பண்ணுறாங்க. 14,000 tons ஆனுவல் ஈல்டாக எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அவ்வளோ இதையுமே நம்ம மாலை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமா, மாலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட். நம்ம இன்னுமே அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு, சம்மங்கி பூவை ஹைலைட் பண்ணுறதுக்கு அதில் நம்ம வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக நம்ம இதை க்ரியேட் பண்ணுறோம். லைக் அது பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பர்ஃப்யூம் அதுலேருந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் நியூ பொட்டென்ஷியலாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ஜெல் வித் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைசிங் பெனிஃபிட்ஸோடு எடுக்கிறாங்க. ஸோ அதோட இது பார்த்தீங்கன்னா 30 ml at 750 rupees ஒரு ப்ரீமியம் ஸ்கின் கேர் ஏஜெண்ட்டாக அது இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் பிராண்டாக அதை இது பண்ணுறாங்க. அண்ட் இட் கிரியேட்ஸ் அ லோக்கல் ஜாப் ஆல்சோ ஓவர் தேர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது சன்ஃப்ளவர், அதாவது சூரியகாந்தி. அதுவுமே பார்த்திங்கன்னா 5,000 ஏக்கர்ஸில் கல்டிவேட் பண்ணுறாங்க. அதில் பயோ காம்பனன்ட் ப்ராடக்ட்ஸு லைக் வூண்ட் ஹீலிங் க்ரீம்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஜெல்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ திருப்பூர் குட் பிகம் அ பயோஃபார்மா ஹப் கம்பைனிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் சயின்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி. மோர் தென் 6,000 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் அதை கல்டிவேட் பண்ணுறாங்க. தக்காளி அப்படிங்கும்போது நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும், ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அப்போ அந்த வேஸ்ட், அதாவது ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, அந்த தக்காளி வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அதை வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ லைக் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ லைக் பார்த்திங்கன்னா டொமேட்டோ பியூரி பண்ணலாம், டொமேட்டோ கெச்சப் பண்ணலாம், ட்ரை டொமேட்டோ ஃப்ளேக்ஸ் பண்ணலாம், டொமேட்டோ பவுடர்ஸ் பண்ணலாம், which can be created a brand and we can export with that. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டுலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் nobody has a time to peel and chop and make it paste. ஸோ இப்போ அதையுமே நம்ம ஒரு பிஸ்னஸாக நம்ம கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதை க்யூப்ஸாக கன்வெர்ட் பண்ணி டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் எக்ஸ்போர்ட்டாகவும் நம்ம அதை பண்ணலாம். ஸோ அடுத்தது பூண்டில் ஐஸ்கிரீம் பண்ணலான்னு சொன்னோம்னா யாராவது நம்ப முடியுமா? எஸ், we can make ice creams also. ஸோ பூண்டுனாலே நம்ம பெரியவங்களே அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ குழந்தைங்க சொல்லவே வேண்டாம். ஸோ ஐஸ்கிரீம்ஸ்னால் எந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்தாலும் அதை லைக் பண்ணுவாங்க.
ஸோ பூண்டுலேருந்து நம்ம ஐஸ்கிரீம்ஸ் வந்து அதை தயாரிக்கிறோங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போது திருப்பூரை வந்து இந்தியாவின் நெட்வொர்க் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இன்னோவேஷன்ஸ் அண்ட் சஸ்டைனபிளுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் இன் டையிங் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆர்கானிக் காட்டன்ஸில் வந்து ஆர்கானிக் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் ரெடி பண்ணி அதில் வந்து கார்மெண்ட்ஸ் ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து நம்மளுக்கு வந்து தேங்காய், கரும்பு, இந்த மாதிரி சன்ஃப்ளவர்ஸ், தக்காளி, இது எல்லாமே வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் டைரி அண்ட் பவுல்ட்ரி வந்து நிறைய குடும்பங்களில் சப்ளிமெண்ட்ரி இன்கமாக இருக்குது. ஸோ திருப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் இது பார்த்திங்கன்னா வந்து நொயில் ரிவர். அதில் வாட்டர் இஷ்யூஸ் இருந்தாலுமே வந்துட்டு நொயில் ரிவர் இஸ் ஹைலைட்டிங் ஆஃப் திருப்பூர். ஸோ திருப்பூரில் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து நிறைய இருக்குது. டெக்ஸ்டைல் ஃபீல்டில், அக்ரிகல்ச்சரில், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் சர்வீஸ், கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 6 lakh பீப்புள்ஸ் ஆஃப் டைரக்ட்லி இன்வால்வ்டு இன் திஸ் ஜாபுங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, சஸ்டைனபிள் எஃபர்ட், இவை அனைத்துமே வந்து திருப்பூரை வந்து தமிழ்நாட்டில் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுதுங்க. தேங்க்யூ.